வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 411 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10th லெவலில் தான் நிச்சயமாக இருக்கும். இன்னும் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரல. ஸோ ஒரு 10 டேஸ்க்குள்ளாடி டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நான் என்ன குவாலிஃபிகேஷன் எப்படி நம்ம இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அதை பற்றின கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ நான் என்ன பண்ணுறேன் போடுறேன். ஸோ நிறைய பேர் பெரிய பெரிய எக்ஸாம்ஸ்லாம் உட்காந்து படிப்பாங்க. எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் உட்காந்து படிப்பாங்க. ஆனால் இடையில வரக்கூடிய இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க மாட்டாங்க. ஸோ நாம் இது ஒரு ட்ரேட்ஸ்மேன் எக்ஸாம் தான். நான் ரொம்ப ஸ்லோவாக தான் சார் படிச்சுட்ருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த எக்ஸாம் என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கும்போது இந்த எக்ஸாம் என்ன பண்ணலாம், ஈஸியாகவே கிராக் பண்ணலாம். ஸோ சரியா? ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் போராக தான் படிப்பேன், ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி எக்ஸாமுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. 411 வேகன்சிஸ் இருக்குது. சரியா? ஸோ குக்கு, மேசன், பிளாக் ஸ்மித்து, மெஸ் வெயிட்டர் சொல்லிட்டு 4 வேகன்சிஸ் இருக்குது. கண்டிப்பாக 10th இல்லைனா ஐடிஐ இது 2 தான் இதோட குவாலிஃபிகேஷனாக இருக்கும். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18 இருந்து 27 வரைக்கும் தான் இதோட ஏஜ் லிமிட் இருக்கும். அஸ் யூஸ்வல் ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் நிச்சயமாக கொடுப்பாங்க. சரியா? ஸோ இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அப்படின்னா நம்ம இப்போ இந்த நிறைய இந்த பார்டர்ஸில் இருக்க ரோட்ஸு அப்புறம் டனல்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. லைஃப் ஸ்டைல் உண்மைக்குமே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுறவங்க இந்த வேகன்சிஸ் என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நியூ இயரில் எல்லாருமே படிக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ ஒரு எக்ஸாம் கூட விடாதீங்க, ஒரு நோட்டு போட்டு எக்ஸாம் எழுதி வச்சுக்கோங்க. என்ன டேட் வருது, லாஸ்ட் டேட் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸாமே அட்டன் பண்ணுங்கள். ஸோ எல்லா எக்ஸாமுமே நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, நம்ம என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். சரியா? ஸோ கண்டிப்பாக சிலபஸ் இதாக இருக்க போகுது. ஆப்டிடியூட் இருக்கும், ரீசனிங் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், ஜிகே இருக்கும். ஸோ இதை தாண்டிலாம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பெருசாக சிலபஸ் வைக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இப்போ ஜிடி படித்தாலும் எம்டிஎஸ் படித்தாலும் இதை படிச்சிருப்பீங்க. இல்லை ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு எக்ஸாம் நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் இதை என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக நீங்கள் படிப்பீங்க. ஸோ அதனால் இந்த சிலபஸ் தான் இருக்கும். ஸோ நான் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு வேகன்சிஸ் போட்டிருக்காங்க நியூ இயரில் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்லதுக்கு தான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அப் டு டேட் நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 ஒரு மனமார்ந்த நன்றிகள் அப்படி தான் நான் சொல்லணும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக் வைஸ் வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், அதை நிச்சயமாக பண்ணி தருவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.